வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு டிசிஆர் தமிழ் காரவி. நான் தான் ஒரு குட்டியாரி. இன்றைக்கு நாங்கள் எடுக்க போகிற கார் வந்து யூடியூப் சேனல்லே இன்னும் எடுக்காத ஒரு பிராண்ட். அவர் தான் இந்த ஹோண்டா. இவர் தான் ஹோண்டா ஹெச்ஆர்வி ஆக்டிவ் ஹைப்ரிட் என்று சொல்கிறது. ஸோ உங்களுக்கு சார்ஜஸ் ஒன்றும் தேவையில்லை, இவர் தானாகவே சார்ஜ் பண்ண வராம். இந்த பியூட்டியை தான் இன்றைக்கி நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்ப்போம் எல்லாத்தையும் சுற்றி. எந்த ஹோண்டா நீங்கள் பார்த்தாலும் இப்படி நீளமாக எங்கேயாவது முன் பட்ஜிலையும் பின் பட்ஜிலையும் இருந்துச்சுன்னா இவருக்கு அவை வந்து ஆக்டிவ் ஹைப்ரிட் தான். சரியா, இதுன்ற டிசைனை நல்லா மாற்றிட்டின்னு ஒரு 3 வருஷத்துக்கு முதல் வந்த ஹோண்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அரியண்டமான டிசைனாக தான் இருந்தது. இந்த டொய் ஷாப்புக்குள்ளே போய் டொய் கார்கள் வாங்குவோம்ல, அப்படி கொஞ்சம் வடிவில்லாமல் தான் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் நல்ல எலிகன்ட் ஃபீலை கொண்டு வந்துட்டினும். இவர் தான் கிரில், அதுவும் பாடி பெயிண்டட் கிரில், பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்லா பிளெண்டின் பண்ணுறார். முன்னுக்கிறது பார்த்தோம்னா கணக்கு பார்க்குறதுக்கு இல்லை. இங்கே பார்க்கிங் சென்சஸும் இங்கே ஒரு அதுக்குள்ள இருக்கான். இங்கெல்லாம் கூலிங் சிஸ்டம்லாம் இருக்கிறது தான் அந்த மாதிரி. மற்றது ஹெட்லைட்டை பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்லீக்கான ஃபீலாக தான் இருக்கிறார். ஜப்பனீஸ் கார் மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு. முன்னுக்கு இருந்து பார்க்க ஒரு யூரோப்பியன் டிசைன் மாதிரி தான் இருக்குது இப்போ பார்க்க இந்த ஹோண்டாவை. பிறகு இன்ஜினை காட்டுறேன்னா இன்ஜினை பார்த்தோம்னா அரோஹரா இங்கே பிராண்ட் நியூ கார் அப்படி இருந்துமே எனக்கு இதுக்கு கேஸ் ஸ்டார்ட் கூட இல்லை, ஒரு கம்பி தான் வைக்கணும். இது இப்போ ஒரு யூரோப்பிய மேனுஃபேக்சராக இருந்துச்சென்றால் இப்போ இவர் யார் ஒரு கம்பேர் பண்ணலாம், ஒரு டிக்வான் விடபிள்யூ இல்லாட்டி ஒரு அவுடி Q3 ஒரு கம்பேர் பண்ணா எல்லாம் கேஸ் ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு. இதுதான் அந்த காஸ்ட் கட்டிங்னு பார்க்குறது. சரியா, இங்கே வாங்க, இங்கே கிட்ட வந்தோம்னால் இவர் வந்து 1 2 3 4 சிலிண்டர் 1.6 லிட்டர் இன்ஜின். சரியா, இந்த ஒரேஞ்ச் வயர் போயிடுமெல்லாம் இவை தான் இந்த ஹை வோல்டேஜ் லைனுகள். இவே இங்கே வந்தீங்க என்றால் இங்கே இருக்கிறார். இவர் தான் கீழே ஒரு குட்டி மோட்டர் ஒன்று இருக்கிறார். இந்த கார் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ், பார்க்க ஒரு எஸ்யூவி மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ப்ராப்பர் எஸ்யூவிக்கும் ஒரு நார்மல் ரோட் காருக்கு நடுவில். சரியா, அதனால் இதுக்கு ஓல் வீல் டிரைவ் இல்லை, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் செக்ஷன் தான். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னால் இந்த எலக்ட்ரிக் மோட்டரும் இன்ஜினையும் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஹோஸ் பவர் வந்துச்சுன்னா ஒரு 160 175 ஹோஸ் பவர் புஷ் பண்ணுவார். சரியா, நார்மல் டெய்லி யூஸுக்கு அந்த மாதிரி தானே. எப்படித்தான் ஒரு பட்டி பூட்டி இருந்தாலும் உங்களோட இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து உங்களோட உள் ஸ்க்ரீனுகள், விண்டோ கண்ணாடியில் இருக்கிறாங்கலேருந்து சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே அந்த பேட்டரியிலேருந்து வேலை செய்யாது. இங்கே பாருங்க, இங்கே இன்னொரு பேட்டரி இருக்கிறார். இவர் தான் ஒரு நார்மல் 12 வோல்டேஜ் பேட்டரி. சரியா, இவர் தான் ஒரு ரேடியேட்டர். சரியா, இதற்கு தான் ரேடியேட்டர்னு மூடி, இதுக்குள்ள தான் ரேடியேட்டர் தண்ணியும் விடுறது. அப்படி நான் கொஞ்சம் ரைட்டுக்கு போனோம்னா இங்கேயும் அதே மாதிரி கப் கொண்டு இருக்கிறார் இதே மாதிரி. சரியா, இதுக்கு என்ன இந்த கப் என்னத்துக்கு இருக்குண்டா இல்லை இந்த ரிசர்வர் உங்களோட எலக்ட்ரிக் சைட்டில் கூல் பண்ணுறதுக்கு, உங்களோட பேட்டரி பேக்கிலேருந்து எல்லாம் வாட்டர் கூலிங் தான் நார்மலாகவே. இந்த பாருங்க, இந்த பைப்புகள் போகுது, இவன் தான் வாட்டர் கூலர்ஸ். அதுக்கு தான் இவன் 2 இடத்துல தண்ணி விடணும் இந்த காருக்கு. சரி, இனி சைட் பக்கத்தை பார்ப்போம். ஒரு கம்பியில் ஒரு பிளாஸ்டிக் பூட்டி இருக்குது. இது எப்படின்னு ஒரு 100 தரம் கழட்டி மூடினா அது உடைஞ்சிடும். ஆனால் இது பேரம், அந்த மூடி போனட் பேரம். சைட்டில் வந்தோம்னால் இந்த சிட்டி லுக்கு மாடர்ன் லுக்காக இருக்கணுமெண்டு இங்கே வேறுங்க இந்த ஆர்ச்சஸ் எல்லாம் கருப்பாகவே பெயிண்ட் பண்ணியிருக்கணும். நார்மலாக இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபீலில் இருப்பார். அப்படி கொஞ்சம் கீழ் பக்கம் வீலை பார்த்தோம்னாலும் இதுக்கு வந்து நார்மல் ஸ்ப்ரிங் தானே, ஏர் சஸ்பென்ஷன் ஒன்றும் இல்லை. டயர் சைஸை பார்ப்போம். 225 தரம் 50 18 இன்ச்சஸ். நல்ல மொத்தமான டயர் தான் அந்த கம்ஃபர்ட்டை தரத்துக்கு. அப்படியே பின்பக்கம் வந்தோம்னாலும் விண்ஸ்க்ரீன் மிரர் என்ற சைட் மிரர்லாம் நல்ல சைஸாக தான் இருக்கிறார். இங்கே உள்ளுக்குள்ளேயே ஒரு குட்டி LED லைட் ஒன்று இருக்குது, அந்த லேன் அசிஸ்ட்டுக்கு. ஸோ ஆக கிட்ட கார் உங்களை ஹைவேயில் வந்துச்சுன்னா இங்கே ஒரு லைட்டும் 10 வரும். இப்போ வர எல்லா மாடர்ன் கார்களுக்கும் அது இருக்குது. இப்போ கதவுறக்க திறந்து பார்ப்போமா, நல்லா சொல்லிட்டா தான் இருக்குது அந்த பூட்டி மூட. கோது மாதிரி இல்லை இந்த கார். பட் இதுக்கு கீழே சென்ட்ரி அதெல்லாம் இருக்குது. இங்கே வேறு இங்கே விரலில் வச்சுருந்தா லொக்காயிருவார். ஆனால் நார்மலாக இதுன்னு அப்புறம் ஒரு ஜெர்மன் மேனுஃபேக்சரோட கம்பேர் பண்ணுறேன். ஆடி, VW, BMW, மெர்சேடிஸ்
இப்போ கடைசியாக 4 வருஷத்தில் வந்த கார்கள் சரியா, அதில் இந்த விங் மிரர்லேயும் எலக்ட்ரிக் விங் மிரர் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் திறந்து மூடைக்கில் இப்படி சைலண்டாக சத்தம் போடாது, ஒரு மோட்டர் வைண்டிங் நோய்ஸ் வந்து கிருங்கன்னு ஒரு சத்தம் கொண்டு போடுவார். இது இல்லை அந்த சத்தமே இல்லைங்க. கேளுங்க, இதான் ஜப்பானீஸ் இன்ஜினியரிங்னு சொல்கிறது. என்ன கேட்குதே இல்லை, சத்தம் இருக்குங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கிற அந்த உள்ளுக்கு இருக்கிற மோட்டர் இது எப்படியும் வாழ்க்கையில் பலதாக போகாது. சரி, அப்படியே கொஞ்சம் பின்பக்கம் வந்தோம் என்றாலும் இங்கே பாருங்க, இங்கே ஒன்றும் ஹேண்டில் இல்லை, கதவு தான் தெரியுது. கதவை திறக்கணும் என்றால் இந்த இடுப்பில் பிடிக்கணும். கதவு வந்து இடுப்பில் தான் ஹேண்டிலே இருக்கிறார். இந்த இருக்கிறார் ஹேண்டில். இதுவும் திறந்து பார்ப்போம், சாத்தி பார்ப்போம். சொல்லிட்டே தான் இருக்குது. உள்பக்கம் போனோம்டா பார்க்குறதுக்கு ஏறி இறங்குறதுக்கு நல்ல இடம் இருக்குண்ணா. இங்கே அதுவும் காலம் மேலே இந்த ரோல்ஸ் ரோய்ஸுக்குள்ள நார்மலாக கால் அடியில் வந்து வச்சிருப்பீங்க ஒரு சின்ன பஞ்சு மாதிரி இப்படி காலை மேலே வைக்கிறதுக்கு. இதையும் தானாகவே கார் எழும்புறார். ஏனென்றால் இந்த காருக்குள்ள வந்து டிரைவ் ஷாஃப்ட் கீவ் ஷாஃப்ட் ஒன்றுமே இல்லை, சும்மா ஃப்ளாட் பேனல் தான் சரியா. முன்னுக்கு தான் எல்லா விஷயம் நடக்கிறபடியால் நல்ல இடம் இருக்கிறபடியாக பின்னுக்கு நல்ல இடத்த கொடுத்துருக்கணும். இங்கே இப்படி ஒன்று நான் ஒரு எஸ்யூவியில் இன்னும் பார்க்கலாங்க. யூரோஸ் பார்த்துனாங்க, RS Q8 பார்த்துனாங்க. இங்கே வாங்க, இங்கேயும் வென்சுகள் இருக்கணும். இது ஒரு நைஸ் டச். இது நான் எதிர்பார்க்கலையா. அப்புறம் நாங்கள் இருந்தோம் என்றால் எங்கிற கையடியிலே நல்ல ஹீட்டிங்கும் வரும், கூலிங்கும் வரும். அப்போ கீழே எல்லாம் வேக்காது. என்ன நல்லா யோசிச்சிருக்கிறோம் ஹோண்டா. சரி, பின்பக்கத்தை பார்ப்போம். பாருங்க, பின்பக்கம் போகும்போது இங்கே பாருங்க, இதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கிறார். ஹேண்டில் ஓகே, சமாளிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், இங்கே கப் ஹோல்டு, இங்கே ஒரு பின் ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு குட்டி கப் தான் நீங்கள் வைக்கலாம். அதுவும் இங்கே இதை பாருங்க, இதில் சொல்லியிருக்கு மூடி திறந்த கப்புகளை வைக்க வேணாமாம். ஏனென்றால் தப்பி தவறி அதை ஊற்றிச்சேன்னா உங்களோட பட்டினெல்லாம் பழுதாக போயிடும், தண்ணி பட்டு. ஸோ ஒரு ஓட்டை பொட்டில் ஒன்று தான், ஒரு குட்டி ஓட்டை பொட்டில் வைக்கலாம். மொத்தத்தில் பிரியோசனம் இல்லை, மிக்சர் போட்டு சாப்பிடலாம் இதுக்குள்ள. சரி, அடுத்ததாக பின்னுக்கு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவ் ஹைப்ரிட்ன்றே சொல்லலாம். நாங்கள் சார்ஜ் பார்த்துங்க, காரை சுற்றியோட பார்த்துனாங்க, சார்ஜ் போட்டே இல்லை. இந்த காருக்கு தேவையில்லை சார்ஜ் போட்டு, தானாகவே சார்ஜ் பண்ணுவாராம். இந்த ஹோண்டாலேயும் பாருங்க நீளமாக இருக்குது. அவர் ஆக்டிவ் ஹைப்ரிட் காட்டுறதுக்கு இந்த ஃபீலிங்கை அங்கே எல்லாம் பார்த்துட்டோம். இந்த பெரிய பார் போர்ஷில் பார்த்துருக்குறோம், ஆடியில் பார்த்துருக்குறோம். இப்போ வேறு BMW 7 சீரீஸ்லேயும் கண்டிருக்கிறேன் இந்த பெரிய லைட் பார்கள். இதேமே இந்த யூரோப்பியன் டச்சாகவே கொண்டு வந்துட்டு டிசைன் என்று பார்த்தோம் என்றால். அப்படி கூட கீழே போனோம்னாலும் ஆக குப்பையாக இல்லை. பாருங்கள், ஒரு சிம்பிளான டிஃப்யூசரை போட்டு எக்ஸோஸை பார்ப்போம் ஏதாவது இருக்காண்டு. இது இருக்கிறார், ஒரு குட்டி எக்ஸோஸ் இதில் இருக்கிறார். பின்னுக்கு ஒரு ஒன்றுமே இல்லை. சரி, ஒரு பூட்டை பார்ப்போமா. பார்க்கிங் சென்சஸ் மட்டும்தான் அதுக்கு டெக்னாலஜி பின்னுக்கு இருக்கிறார். ஒரு ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது. சத்தமெல்லாம் போடுது. இது மணி, இது உள்ளுக்கு இருக்கிற சாமான்களை ஒழிக்கிறதுக்கு சரியா. சாதம் ஒரு நெட் மாதிரி ஒன்று இருக்குது. எனக்கு இந்த காரில் பிடிச்சி இந்த ஃபீச்சர் எனக்கு காணலையா. இது நார்மலாக பூட்டுறதுக்கு இந்த பட்டன் திறந்துட்டு திருப்பி பூட்டுறது இந்த பட்டன். இந்த பட்டன் நான் கண்டதில்லை. இதை நான் பாமத்திட்டேன், காரு கீழே தான் நிற்கிறேன் சரியா. இப்போ அதுக்கு கீழே இப்போ இங்கே சென்சஸ் இருக்கணும் நான் நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு. இப்போ நான் அப்படி நடந்து வந்தேன்டா தானாக பூட்டுவார். இது நல்ல ஃபியூச்சர். எனவே நார்மலாக மாடர்னைஸ் காரில் பார்த்தோம்னால் இந்த காருக்கு கீழே காலை வச்சு ஆட்ட சொல்லுவினும் தானாக திறக்க முடியும்னா அது 10 தடவையிலும் 2 தடவை தான் வேலை செய்யும். ஆனால் இது ஒரு 10 தடவை நான் இப்போ ட்ரை பண்ணினான், 10 தடவையும் ஒழுங்காக தான் வேலை செஞ்சார். இதான் ஹோண்டா இன்ஜினியரிங்ன்றது. என்ன இங்கே பாருங்க, இப்போ நிற்கிறேன், சாமான் எடுத்துட்டேன், போம். எனக்கு இந்த ஃபீச்சர் நல்லா பிடிச்சிருக்கு. இது ரோல்ஸ் ராய்ஸில் கூட நான் கண்டதில்லை. ரைட், சீட்டுமே இருக்க மாட்டிக்கலாம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போயா சீட்டை மடித்தால் இதுவும் ஒரு 60/40 ஃபோல்ட் தான். இங்கே ஃபுல்லாக சப்பையாக வளைஞ்சிட்டாரா, ஏற்ற முறக்கம் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி. ஆனால் இந்த காரில் இன்னொரு பிடிக்காத விஷயம் வந்து இதுக்குள்ள ஒரு பெல்ட் இருக்கிறார் சரியா. இப்போ நான் ஒரு ஆள் இது நடு சீட் போடுற ஆளுக்கு இந்த பெல்ட்டை யூஸ் பண்ணுறதாம். இப்போ ஒரு பெல்ட்டை யூஸ் பண்ணிட்டார், இப்போ இறங்கிட்டாருன்னா அவர் இப்படியே விட்டுட்டு போயிடுவார் சரியா. ஸோ யாராவது வளர்ந்தாலும் இருந்தீங்கன்னா இது எப்படியும் ஒரு மண்டையில் அடிபடும். ஸோ எப்படியே இதுக்குள்ளே தான் போட்டு விடணுமா. இது டெய்லி யூஸுக்கு இப்படி நடக்க போகிறது இல்லை. இது ஒரு டிசைனிங் ஃபால்ட்டுன்னு சொல்லலாம். இன்னொரு சாமான் உங்களுக்கு காட்டுறேன்னா ஒரு பின்பக்கம் வாங்க. இது ஒரு குட்டி SUV தான் சரியா.
நான் சீட்டே இப்படி ஃபுல்லாக தூக்கலாம். இப்படி 2 பக்கம் சீட்டுமே ஒழும்பு வேணுமா? ஸோ இது முழுக்க எங்களுக்கு ஸ்பேஸ் தான். இப்போ நான் இங்கே வருங்க, இது முழுக்க சாமங்களை இருக்கிறதுக்கு மணி இடம். என்ன கடை வச்சிருக்கிறார்கள், இல்லை ஒரு புதுசாக ஒரு ஃபேமிலி தொடங்குறார்கள், மாமியாருக்கு பிடிச்ச மருமகன் வாங்குகிற காரன்னா இப்படி ஒரு காராக தான் இருக்கும். ஃபேமிலிக்கு சூப்பர், ப்ரைஸும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லை. ப்ரைஸு பார்க்கணும் என்றால் இப்படி இதே செட்டிங்கோட ஒரு பிராண்ட் நியூ ஒரு கார் வாங்க போகிறீங்க. இந்த ஹோண்டா சிஆர்வி ஆக்டிவ் ஹைப்ரிட் யூகே ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட 37,000 40,000 பவுண்ட்ஸ் மட்டும்தான். அதுக்கு இது லாட் ஆஃப் கார்னே சொல்லலாம். சரி, அடுத்தது முன் பக்கத்தை காட்டுறேன் போகிறங்க வர. எனக்கு வந்து இந்த பிஎம்டபிள்யூ, அதுவும் பழைய பிஎம்டபிள்யூ, பழைய மெசேரிஸில் தான் விசர். அதனால் புது கார் நான் வாங்குறது, புது கார் வாங்கினா மெக்லரன் தான் இருக்கும். மாமியார் எந்த மாமியார் ஒரு பேஜோ வச்சுருக்கா, அதை ஒரு நாள் ரிவ்யூ பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இந்த காரை கண்டான்னா பயங்கர ஹாப்பியாவா. சரி, முன்னுக்கு பார்ப்போம். இந்த ஹெச்ஆர்வின்னு உள் பக்கத்தை பார்ப்போம். இங்கே பாருங்க, இதெல்லாம் அந்த மாதிரி ஃபீலிங், எல்லாம் சாஃப்ட் டச் லெதர் மாதிரி தான் இருக்கிறார். இதுக்குள்ள பார்த்தோம்னால் நார்மல் விண்டோ கண்ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் சீப்பாக ஃபீல் பண்ணினோம். அந்த சாஃப்ட் டச்சுன்னு இல்லை, பட் ஓகே சமாளிக்கலாம். ஆனால் இங்கே கப் ஹோல்டர்ஸுக்குன்னு ஒரு குட்டி இடம் இருக்குது. இதில் கொஞ்சம் பெருசாக ஏதாவது பொட்டில் வைக்கலாம், அவ்வளோ தான் இங்கே இடம். சரியா, சீட் ஏற்றி இருக்கிற எல்லாம் மேனுவல் தான், ஒன்றும் ஆட்டோமேட்டிக் இல்லை. இதை பார்த்தோம்னால் இன்னொரு ஃபீச்சர் எனக்கு இந்த கால் என்ன பிடிச்சதுண்டா, இது எங்களுக்கு தெரியும் பூட் திறந்து மூடுறது. இது வந்து உங்களோட லேன் அசிஸ்ட், இது உங்களோட ட்ராக்ஷன் ஆஃப், இது உங்களோட பார்க்கிங் சென்சர். இவர் என்னத்துக்கு இருக்கிறார் என்றால், அப்படியா பாருங்கயா, வின்டர் நேரம் ஐஸ் கொட்டி கட்டி உங்களோட விண்ட்ஸ்க்ரீன் வைப்பர் இருக்கிறாரல்ல, இதான் வைப்பர்ஸ். இது கீழே பாருங்கள், இந்த கோடு கூட தெரியுது, பின் கண்ணாடியில் இருக்கும். இவை வந்து ஹீட்டர்ஸ். ஸோ இது இது ஆக குளிர் நேரத்துலேயே இது இப்படி ஒட்டி பிடிக்காது. ஸோ இதெல்லாம் தண்ணி ஆயிடுவார், இப்போ டக்குன்னு வாய்ப் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக வாய்ப் பண்ணிடுவார். இந்த ஃபீச்சர் நான் ஒரு கார்லேயும் இன்னும் காணையில். அப்படி கொஞ்சம் மேலே போனோம்னால் இது கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. இது ஒரு சின்ன பிள்ளை இந்த கையில் கொடுத்தோம்னா கையில் கழட்டி தருவினும். இங்கே பாருங்க, ஆடுறார் ஒரு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன். கேமராமேன் பிஎன்டபிள்யூட அது பெட்டராக இருக்கான் எனக்கு. X5 விட இப்போ ரீசனாக X5 ஹைப்ரிட் ஒன்று ரிவ்யூ பண்ணினாங்க. அதில் எல்லாம் கொஞ்சம் கூட சீப்பான மெட்டீரியல் இந்த மாதிரி இருந்தது. இதில் ஒன்றும் அப்படி இல்லைங்க, இதெல்லாம் நல்ல சாஃப்ட் டச் தான். இங்கே வாங்க, அங்கே செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. சரி, ஸ்டேரிங்கை பார்ப்போமா. ஸ்டேரிங்கை பார்த்தோம்னால் இது உங்களோட நார்மல் மீடியா கண்ட்ரோல்லாம் இங்கே இருக்கிறார் உங்களோட அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் அசிஸ்ட் எல்லாம். இங்கே ஹீட்டட் ஸ்டேரிங் கூட இருக்குது இந்த காருக்கு. இது முழுக்க டிஜிட்டல் தான். இங்கே நாங்கள் நிப்பாட்டி காட்டுறேன், இங்கே எல்லாம் நின்றுட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு அனலாக் மாதிரி தான் இருக்கிறார். ரைட், இப்படியே இங்கே வந்தோம்னால் இதான் ஒரு மீடியா கண்ட்ரோலர். ரெஸ்பான்சிவ்னஸ் கொஞ்சம் ஒரு சின்ன லேக் இருக்குது, சின்ன லேக் தான், அவ்வளோ பேட்டன் இல்லை. இதுலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாது. இதான் ஒரு ஏர்கான் செட்டிங்கெல்லாம் இங்கே இருக்கிறார். எல்லாம் பட்டன்ஸ் தான், அது நல்ல ப்ரீமியமான ஃபீலாக தான் இருக்குது துடைக்க. இதுலேயும் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாது. இதான உங்களோட ஹீட்டட் சீட்ஸ் பட்டன்ஸ். இது சிங்க் அமர்த்திட்டா இப்போ 2 பக்கம் நான் இங்காலே கொண்டு போடலாம், லெஃப்ட் அண்ட் ரைட். சிங்க் எடுத்துட்டா ஒரு பக்கம் தான் கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லா காருக்கும் இப்படி தான் நம்மள இருக்கிறது. ஏசியை போடுவோம், சிங்க் அமர்த்துவோம், ரைட். இங்கே ஒரு யூஎஸ்பிஏ போட்டிருக்கிறார். இதுக்குள்ள ஒரு குட்டி பிள்ளையால் ஒழிச்சிருக்கிறார். இதில் கொஞ்சம் சாமான்கள் வைக்கலாம். இங்கேயும் ஒரு யூஎஸ்பிஏ போட்டிருக்கு. ஸோ பேசஞ்சருக்கு கொண்டு டிரைவருக்கு கொண்டு. அப்புறம் இங்கே கீழே பார்த்தோம்னா இங்கே ஒரு 12 வோல்ட் சொக்கெட் இருக்கிற இதுக்குள்ள. இதான் ஒரு கியர் பாக்ஸ். இது இங்கே பார்க், இதை பாருங்கயா, பார்க், ரிவர்ஸ், டிரைவ், பி பேட்டரியில் தண்ணி ஓடுறதுக்கும் ஒரு பட்டன் இருக்குது. இவர் சரியா, இப்படியே கீழே போனவங்க டிரைவ் மோட் செட்டிங், உங்களோட எலக்ட்ரிக் ஹேண்ட் பிரேக், இதில் 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்கணும். இதை திறந்து பார்த்தோம்னால் இங்கே ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட். அந்த ஆம்ப்ரஸ் வந்து ஒரு யூஸ்லெஸ் ஆம்ப்ரஸ், முன்னுக்கு மறாது பின்னுக்கு மறாது, ஏறி இறங்காது, காரோடைக்க கையும் வைக்கல. அது என்ன எப்படியும் ஸ்டேரிங் இங்கே தான் கை பிடிக்க போகிறோம், கையடியில் வராது. ஸோ இது ஒரு சும்மா பம்மாத்துக்கு தான் இவர் இருக்கிறார். சீட்டுன்னு பார்த்தோம்னா கூட இது வந்து ஹாஃப் லெதர் ஹாஃப் டெக்ஸ்டைல் சீட்டாக, கொஞ்சம் லைட்டான லெதர் தான். ஆனால் ஒரு டிக்வான் இந்த இன்டீரியர் மாதிரி இருக்குது பார்க்க. க்ளஃப் பாக்ஸும் இங்கே இருக்கிறார், பார்ப்போம். அது ஒரு நல்ல டீசெண்டான சைஸ் தான்.
ஒரு வென்ஸ் கண்ட்ரோலர் இதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த நிப்பாட்டி போடுற அந்த இதுதான் எனக்கு பிடிக்கலைங்க. இவர் இன்னும் மாறுறார். சரி, அப்படியே பின்பக்கம் பார்த்தோம்டால் 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்கணும். நடுவில் ஆக்கள் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் 4 பேர் போடுறதுக்கு சூப்பர் இடம் என்ன. இவர்கிட்ட ஹைட் எல்லாம் ஓகே. இவரும் கொஞ்சம் கட்ட தான். நான் ஓகே, மண்டை ஒன்றும் முடிக்காது. அங்கே கொஞ்சம் மலர்ந்தாள் இருந்தால் தான் மண்டை அடிக்கும். என்ன லைட் தொட்டாலே இது வந்து இப்போ வர புது டெஸ்லாக்கும் இப்படி தான் தொட்டால் எரியும். 2 LED லைட் இருக்குது. இந்த லைட் சுட்டுச்சுருந்தால் சரி, அதை திருப்பி கொண்டாட்டு தான் போகணும். டையில் பாருங்கள், டையில் என்னென்ன ஸ்பெஷல் நீ பாருங்க. ஆவரேஜ் வாய்ஸ் வைக்கலன்னு இப்போ ஹைவேயில் ஓடிட்டு திருப்பி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அமர்த்தி ஓடி பார்த்தோன்னா நான் குறைஞ்சிட்டு ஒரு 65 செய்கிறார். சரி, அடுத்ததுக்கு ஒரு ஓடி பார்ப்போம். ரைட், இப்போ இருக்க ஒரு ஓடி பார்ப்போமா. ஸோ ஸ்டார்ட் பண்ண ஒரு சத்தங்கத்தை ஒன்றும் வராது. நோமலை விட்டு ஓடுவோம். சரியா, ஓகே, ரெடி. கால் எடுத்தோடனே ஒரு ரேர். ஸ்டீரிங் நல்லா சாஃப்டாக இருக்கு. ஆனால் ஒரு ஃபீட்பேக்கும் இல்லை ஸ்டீரிங்கில். எப்படியும் ஒரு எலக்ட்ரிக் ஸ்டீரிங் ரெக்காக தானே இருப்பார். இன்ஜின் என்ன கிக்குன்னா இல்லை. நான் கால் ஆக்சிடெண்ட்டில் கணக்கு காலை இன்னும் வைக்கவே இல்லை. ஹம்பாலெல்லாம் ஒரு குட்டி ஹம்பால போகிறேன். இன்ஜின் ஒன்று ஆகிட்டார். சஸ்பென்ஷன் அவ்வளோ பேடுன்னு சொல்லிடலாம். அது நல்லா சாஃப்டாக தான் இருக்கிறார். ரைட், ஆக்சிலேட் பண்ணி பார்ப்போம். ஃபாஸ்ட்டாலாம் ஓடிடாது. இன்ஜின் அழுகுது. 1.6 லிட்டர் தானே அழுகிறார். ஆனால் சட்டில் பிக்கப்புக்கு நல்லா தான் இருக்கிறார். அது சட்டில் பிக்கப் தான் அந்த காரில் ஓட போகிறோம். கிரேசியாக மென்டலான ஓட போகிறதில்ல அந்த கார். நைஸ், நல்லா சாஃப்டாக இருக்கிறார். இது ஒரு ஹோண்டா ஹேச்ஆர்னு சொல்லவே சந்தேகமாக இருக்குது. நம்மளோட ஹோண்டாக்கில் இருந்தோம்னா நல்லா கொஞ்சம் ரஃப்பாக அந்த ஜப்பனீஸ் ஃபீல் ஒன்று வரும். இதில் ஒன்றுமே இல்லை. அப்படி தண்ணி மாதிரி போகிறார். நைஸ், சூப்பர். விசிபிலிட்டிலாம் அந்த மாதிரி எல்லாம் சைட் மிரர்ஸாக இருக்கட்டும், ரியர் மிரராக இருக்கட்டும், நல்லா க்ளீனாக பார்க்கலாம் எல்லாத்தையும். பிராண்ட் நியூ கார் தானே, பிரேக் நல்லா தானே இருக்க போகுது. ஆனால் டெய்லி யூஸுக்கு ஒரு மணி கார். அப்புறம் இப்போ ஒரு 3.1 டர்ன் அடிக்கிறேன். ஆமாம்ல, கஷ்டம்னா இங்கே ரிவர்ஸ் கேமரா எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த காருக்கு இருக்குது. ரிவர்ஸ் கேமராலேருந்து, கீழே சென்ட்ரிலேருந்து, ஹீட்டட் சீட்லேருந்து, ஹீட்டட் ஸ்டீரிங்லேருந்து, ஒரு என்ன தேவை. விசிபிலிட்டி மணி ஒரு குறைன்னு சொல்லலாம். நல்ல ஒரு எஸ்யூவிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். உள்ளுக்குள்ளே இருக்கேக்க நல்ல ஆக ஏற்றவும் இல்லை, ஆக இறங்கின கார் மாதிரியும் இல்லை. வேறு கியர் சேஞ்சஸ் எல்லாம் கியர் நாங்கள் மாற்றவே தேவையில்லை. நம்ம இங்கே மெனுவலாம், இங்கே ஸ்டீரிங் பின்னுக்கு மாற்றலாம். சட்டப்படி திருப்புறாரு என்ன. பட் பொடி ரோல் இல்லை இந்த காருக்கு. அவலாம் அந்த ஆர்எஸ்கியோடைக்குள்ள பொடி ரோல் இல்லைன்னு சொன்னான்ல, அது ஒரு மிருகம். ஆனால் இவருக்கு கூட அந்த சேம் ஃபீலிங்காக தான் எனக்கு. பொடி ரோலே இல்லை இந்த காரில். பொடி ரோல்னா அந்த என்னென்னு சொல்கிறது, காற்றுக்கு ஒரு பலூன் ஆடுற மாதிரி இப்படி அங்கங்கே திரும்பி நாங்கள் காரை திருப்பி வைக்கல. ஆனால் இதில் அப்படி இல்லை, நல்ல ஸ்டிஃபாக தான் இருக்கிறான். நல்ல சாஃப்டான சஸ்பென்ஷன், நல்ல கம்ஃபர்டபுள் வருது. இது லாங் ட்ரிப்புக்கு ஒரு மணி கார். நார்மல் ஆக்சிலேட் பண்ணுற நல்ல ஆக்சிலேஷன் இருக்குது. இதுவே காணும். அந்த கார் டிசைனை பார்த்தோம்னாலும் முன்னுக்கு இருந்து பார்க்க நல்ல மாடர்னான கார் மாதிரி தான் இருக்கிறார். பின்னுக்கு இருந்து பார்க்க ஒரு நல்ல மாடர்னைஸ் டச்சாக தான் இருக்கிறார். நல்ல சட்டிலான டச். இந்த ஹோண்டா டைப்பார் நீங்கள் கணக்கு பேர் பார்க்காட்டி பாருங்க, இருக்கா கூகுளில் சர்ச் பண்ணி. இந்த டைப்பாரை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு 3 எக்ஸோஸ், பெரிய ஸ்பாய்லர், பார்க்குறதுக்கு ஒரு குப்பையான டோய் கார் மாதிரி தான் இருப்பார். ஆனால் அதே கம்பெனியில் வந்து இந்த ஹெச்ஆர்வியை பார்க்க நல்ல சட்டிலாக எலுகண்டாக இருக்கிறான் அந்த கார். இப்போ இருக்கான் பேட்டரியில் வருறேன், தனியாக பேட்டரியா. இன்ஜின் கட் ஆகிட்டு பார்ப்போம். பேட்டரியில் விட்டு நாங்கள் ஆக்சிலேட் பண்ணினாலும் டக்குன்னு இன்ஜினுக்கு தான் போகிறார். நாங்கள் நார்மலாகவே ஓடுவோம். பேக் டு இன்ஜினும் பேட்டரியும். பேட்டரி வந்து நான் நினைக்கிறேன் அந்த இனிஷியல் ஆக்சலரேஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார். தனியாக பேட்டரியில் இந்த கார் ஓட போகிறீங்கன்னா ஒரு 20-30 மைல் தான் இந்த கார் செய்யும். ஆனால் அந்த மாதிரி ஓடுறதுக்கா ஒரு ஹோம்ப்ளைன்னு நான் சொல்லிடலாது. ஒரு ஹோம்ப்ளைனும் இல்லை இந்த காரில். ஸ்க்ரீன் அளவான சைஸ், ஸ்டேரிங் அளவான சைஸ், எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே முன்னுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியுது.
இந்த மாடர்னைஸாக டெக்னாலஜியாக ஆக்கணுமென்ற செஞ்ச மாதிரி டிசைனாக இல்லை இந்த கார் உள்ளுக்கு இருக்கேக்க. என்னென்னலாம் முக்கியமோ அதை நல்லா ரிஃபைன் பண்ணி வச்சுருக்கணும், அதுதான் தேவை. இண்டிகேட்டர் ஸ்டோக் கூட நல்லா சாஃப்டாக தான் இருக்கிறார் போடுறதுக்கு. வெரி இம்ப்ரெஸ்ட். நான் எதிர்பார்க்கல இது. எம்ஜி ஈவின்னு ஒருத்தர் இருக்கிறார், இந்த முன்னுக்கு ஒருத்தர் போடுறார் தான் அந்த வெள்ளை கலர். இவர் இருக்க ரிவ்யூ பண்ணுவோம், அதோடய இதை இருக்க கம்பேர் பண்ணி பார்ப்போம். என்ன பொறுத்த மட்டும் ஒரு ஆக்டிவ் ஹைப்ரிட் வச்சிருக்கிறது ஒரு எலக்ட்ரிக் காரை விட பெட்டர் இப்படியான ஒரு கார் எஸ்யூவியா. ஏன்னா நாங்கள் டக்குன்னு தப்பி தவறி இங்கே கொஞ்சம் தூர இடத்துக்கு போகணுமென்றாலும் இந்த காரில் நம்பி போகலாம். ஒரு எலக்ட்ரிக் காரை நாங்கள் சார்ஜஸ் கண்டுபிடிக்கணும், நீ போகிற இடத்துல சார்ஜஸ் விலை கூடவாக இருக்கலாம். ஸோ அதை ஒரு கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தோம்னா இப்படி ஒரு ஆக்டிவ் ஹைப்ரிட் பண்ணிச்சாமான் சார்ஜ் பண்ணவும் தேவையில்லை, தானாகவே சார்ஜ் பண்ணுவார். இன்ஜினும் அவ்வளோ பெருசன்ட் இல்லை, 1.6 தான். அப்போ ஒரு கம்ப்ளைனும் இருக்காது. என்ன இது அளவான சைஸ் கார். இது குட்டி சிட்டியில் ஓடி தர்றதுக்கு நல்ல சைஸ் கார் வேறு. பட்டில் நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும் அமுத்துறதுக்கு. மணி எனக்கு வேறு பிடிச்சிருக்கிறார். ரைட், கார் ஓடிட்டோம். அடுத்தது ஒருக்கா கொங்குருஸில் இதை பற்றி என்னத்தை சொல்லலாம் வாங்க. சரி, இந்த ஹெச்ஆர்வியை நாங்கள் ஓடி பார்த்துறாங்க, சுற்றி பார்த்துறாங்க, டெய்லி யூஸ் எல்லாம் அப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓவராலாக கொங்குலூஷனில் இந்த காரை பற்றி என்ன சொல்லலாம்? ப்ரைஸ் ப்ராக்கெட் பார்த்தோம்னா அந்த மாதிரி ப்ரைஸ் இந்த கார் சரியா 30,000 40,000 பவுண்ட்ஸ். மைஸ் பர் கேலன் பார்த்தோம்னாலே என்னம்மா நிஜாவான என்ன கிட்டத்தட்ட 65 67 மைஸ் பர் கேலன் உங்களுக்கு ஹை ரோட்லேயே தாரார். அதுவே என்னத்தை சொல்கிறோம், டீசலை விட அந்த மாதிரியான ஒரு சாமான் இன்ஜின் சரியா. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் மோட்டரும் பூட்டி இருக்கிற வடியால். ஸோ ஓவரால் அவுட் ஆஃப் 10 இவருக்கு என்னத்தை கொடுக்கலாம்டா, ஒரு கஷ்டமான ஸ்கோர் தானே இவர். 8 out of 10 கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பில் குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குது. காரை பார்க்குறதுக்கும் ஒரு யூரோப்பியன் டிசைன் மாதிரி தான் இருக்கிறார். ஆக அந்த ஓவரால் க்ரோமில் போட்டு குப்பியாகவும் இல்லை. ஸோ அதனால தான் அந்த ஸ்கோர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் 8 out of 10 நல்ல ஸ்கோர் தான் இவருக்கு. ஒரு ஃபேமிலிக்கு இல்லாட்டி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு 3 பேர் குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னாலும் அந்த மாதிரி கார் இது மொத்தமாக. ஏன்னா ஒரு 5 பேர் குடும்பத்தில் இருக்கிறதா பின்னுக்கு அவ்வளோ இடம் என்று இல்லை, 4 பேர் போய் எங்கேயாவது சுற்றி தர்றதுக்கு சூப்பர் கார் தான். சரி, வேறு என்னத்தை சொல்ல போகிறது, இந்த காரை தந்தவரும் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான். ஸோ எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு மிக்க நன்றி. எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டில் தந்து இப்போ கார்களையும் தந்து எங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு நல்ல சப்போர்ட்டில் தாருங்க. எப்படி உங்களை இன்னொரு ரிவ்யூவில் சந்திக்க தானே போகிறேன். ஐ லவ் யூ.